அவங்க இடத்துல மூடர்கள் வீணான விவாதங்கள் செய்தாலும், வீணான வாக்குவாதங்கள்ல ஈடுபட்டாலும், வீணாக முறையில வம்புழுக்கிறாங்க, சம்பந்தமே இல்லாம அவர்களிடத்துல போய் ஒருத்தமே செய்யறான். வீணான விவாதங்கள், வீணான வாக்குவாதங்கள், தர்க்கங்கள் செய்தாங்க அப்படின்னு சொன்னா அவங்க சொல்லுவாங்க சலாமன். அவங்க சொல்லுவாங்க சலாமன், சலாம், நான் போயிட்டு வரேன், எந்த பிரச்சனையும் வேணாம் என்பதாக என்ன செஞ்சிருவாங்க, அவங்க ஒதுங்கி கொள்வார்கள். அப்போ அல்லாஹ் இரண்டாவது விஷயத்துல என்ன சொல்றானா, வீணான காரியங்கள்ல அவங்க தலையிட மாட்டாங்க. வீணான பிரச்சனைகள் வந்துச்சு அப்படின்னு சொன்னா அந்த பிரச்சனை என்ன செஞ்சுக்குவாங்க, அவங்க ஒதுங்கிக்குவாங்க. இவர்கள் நான் விரும்பக்கூடிய, என்னை நேசிக்கக்கூடிய என்னுடைய நல்லடியார்கள், அவருடைய அடையாளம் இது என்பதாக இந்த வசனத்தின் வாயிலாக எல்லாம் இறைவன் தன்னுடைய நல்ல அடியார்களுக்கு உண்டான விளக்கத்தை அல்லாஹ் சொல்லிக் கொடுக்கிறான். அப்ப பூமியில் அடக்கமாகவும் பணிவாகவும் நடப்பதும், வீணான காரியங்களை விட்டு ஒதுங்கி